அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுடைய முஹ்மீனுடைய கண்ணியமானது எப்படிப்பட்டதுன்னா இந்த காபத்துல்லாவை விட மேலானது, சிறந்தது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட முஸ்லீம்களுடைய கண்ணியத்தை இன்றைக்கி நம்ம எந்த ஒரு நிலையில் வச்சுருக்கோம் அப்படின்றத நம்மளே கேள்வி கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய கண்ணியத்தை நம்ம எந்த விதத்தில் சிதைக்கக்கூடியவங்களாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி உற்றார் உறவினர்களாகவே இருந்தாலும் அவர்களுடைய தவறுகளை சொல்லி ஒரு கேளிக்கையாக அதை செய்கிறதும் அவர்களுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துறதுமான விஷயங்கள் இன்றைய சமுதாயத்தில் நிறையா இருக்குது. இதை விட்டு வல்ல ரஹ்மான் அனைவரையும் பாதுகாக்கணும். முதல்ல உங்களுக்கு ஒரு உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட அதை எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க அப்படி கேட்கலன்னா நீங்கள் அல்லாஹ்கிட்ட அந்த விஷயத்தை ஒப்படைச்சிடணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்டேயே முதல்ல போய் சொல்லாமல் சுற்றி உள்ளவங்கக்கிட்ட இவங்க இந்த தப்பு செய்கிறாங்க தெரியுமா, இந்த தப்பு செய்கிறாங்க தெரியுமான்னு அப்படி நீங்கள் சொல்லி அந்த தப்பு செய்கிற நபர் திருத்தி கொள்ளலை அப்படின்னா நீங்கள் அல்லாஹ் தாலா நான் சொல்லிட்டேன்டா அல்லா, ஆனால் அவங்க கேட்கலை, இனிமேல் நீ அவங்கள நேர்வழிப்படுத்துடா அல்லா அப்படின்னு அல்லாஹ்கிட்ட நம்ம விடக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனால் இன்றைய நிலையில் முஸ்லீமான மக்களே ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க சொல்கிறாங்க, அவங்க கேட்கலைன்னா மற்றவங்கக்கிட்ட இவங்க இந்த தவறு செய்கிறாங்க, நான் சொல்லியும் கேட்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இதை விட்டு தான் நம்மளை தடுத்து கொள்ளணும். ஏன்னா நிச்சயமாக ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்க, அந்த தவறு மற்ற மனிதர்களுக்கு தெரியலை அப்படின்னா அல்லாஹ் தாலா தான் அதை அவங்கக்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுருக்கான். அப்போது நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு யார்? அல்லாஹ் தாலா சொல்கிறான், நீங்களே ஒரு தவறு செஞ்சுருந்தாலும் அதை நான் வெளிப்படுத்தலைன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே சொல்லாதீங்கன்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம மற்றவர்களுடைய தவறை வெளியில் சொல்லக்கூடாது. நிச்சயமாக அந்த இடத்துல அவர்களுடைய கண்ணியம் என்ன ஆகுது, பால்படுத்தப்படுது. அப்போது நம்மளால் ஒருத்தவர்களுடைய கண்ணியம் பால்படுத்தப்படலாமா? நிச்சயமாக கூடாது. அதுவும் இல்லாமல் இது புறம் பேசுவதில் தான் சேரும். ஏன்னா ஒருத்தவர்களுடைய குறையை நம்ம பேசுகிறது அவர்களுடைய சதையை சாப்பிட்றதுக்கு சமம். அதனால் இத்தகைய விஷயத்தை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். மறுபடியும் இந்த ஆயத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா என்னுடைய நிறைய வீடியோக்களில் நான் இதை சொல்லியிருப்பேன். என்னென்னா அல்லாஹ் தாலா குரானில் சொல்கிறான், வைலுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமசா, அதாவது புறம் பேசி சுற்றி திரிபவர்களுக்கு கேடு தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்றைய மக்களில் பல பேர் ஒருத்தவங்களை பற்றி புறம் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே ஒரு வீடுகளுக்கு கிளம்பி போய் உற்றார் உறவினர்களாக சேர்ந்து அவங்க பேசி சிரிக்கிற ஒரு கேளிக்கையான சபை, அங்கே புறம் தான் அதிகமாக இருக்குது. அதை நல்ல விஷயமாக நினைக்கிறாங்களா அப்படின்னு கண்டிப்பாக தெரியலை. ஆனால் இத்தகைய விஷயத்தை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா நிச்சயமாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு ஹுமஜான்ற அதாவது அணையாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பை நான் தயார்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்மளுக்கு அந்த உள்ளட்சம் எங்கே போச்சு? மற்றவர்களை பற்றி பேசுகிறது பெருசா? அங்கே அல்லாஹ் தாலா நரக நெருப்பு இருக்குது உனக்காக அணையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க பட்சத்தில் நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது முக்கியமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் புறம் பேசுவதை விட்டும் மற்றவங்களுடைய கண்ணியத்தை ஒரு இடத்துல உடைக்கிறத விட்டும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் பிறருடைய குறைகளையும் அதே மாதிரி அவங்க செஞ்ச தவறுகளையும் பற்றி நமக்கு பேசுகிறதுக்கு அல்லாஹ் எந்த ரைட்ஸும் கொடுக்கல. நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க, அச்சமூட்டி கூட எச்சரிக்கை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லுங்கள், இந்த மாதிரி நரகம் இருக்குது, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அவங்க கேட்கலையா, நீங்கள் அந்த விஷயத்தை ஏன் கிட்ட விட்டுருங்க அப்படின்னு தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். நிச்சயமாக நம்ம பிறருடைய குறைகளை மறைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக வல்ல ரஹ்மான் நம்மளுடைய பாவத்தையும் குறைகளையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். இன்ஷா அல்லாஹ் பிறருடைய கண்ணியத்தை எச்சூழ்நிலையிலும் பால்படுத்தாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. இன்னும் சதா எரிந்து கொண்டிருக்கும் அந்த நரக நெருப்பை விட்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் பாதுகாப்பு அளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.